இந்த பச்சை சுண்டைக்காய் குழம்பு மட்டும் எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி எனக்கு வரவே வராது. எந்த விஷயம் நம்மளுக்கு வரலையோ அதை நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் சரியான பக்குவத்தில் வரும். இப்போ சூப்பராக இருக்கும் நான் வச்ச சுண்டைக்காய் குழம்பு. இன்றைக்கி வச்சு சாப்பிட்றதோட மறுநாள் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தாளிப்பு வடகம், பச்சை மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை சுண்டைக்காவை தட்டி 4-5 தடவை வாஷ் பண்ணி வதக்கிக்கோங்க. 2 தக்காளியை அரைச்சி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அதிலே குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி தண்ணியை கொஞ்சம் கெட்டியமாக கரைச்சி சேர்த்துக்கோங்க. எப்பயுமே தண்ணி விட்டு குழம்ப கொதிக்க வச்சு எடுக்கும் போது 2 நாளைக்கு கூட கெட்டு போகாமல் இருக்கும்னு சொல்லுவாங்க அம்மா. அதுபோல் தான் இந்த குழம்ப எப்படி தேன் போல் ரெடி பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.